இன்னொரு ஜேர்னர் வந்து ஆப்வியஸாக கமர்ஷியல் ஜேர்னர் தான். அதில் காமெடி லாஜிக் பெருசாக பார்க்க வேண்டாம். வந்தா ராஜாவாத வரும் வந்து சுந்தர் சி சார் எடுத்த படம் தான் இல்லையா? வந்தா ராஜாவாத வரும் படம் வந்து சிம்பு அவர்களுக்கு ஒரு 2 நாள் கழித்து அதுக்கப்புறம் அந்த படம் அது. அதில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். நம்ம மறைந்த ரோபோ சங்கர் வந்து நடிச்சிருப்பார். கார்லேருந்து பிரேக் அடிச்சோன்னே ரோபோ சங்கர் போய் வேற ஒரு போலில் இடிச்சு இன்னொரு இடத்துல இடித்து திரும்ப வந்து கார்லேயே உட்காருவார். அந்த சீனை வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. இது லாஜிக்கலாக இது பண்ணவே முடியாது. ஒரு சீரியஸான படத்தில் நீ இப்படி வச்சிங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. இப்போ கூலியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறான். ஒரு 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 வெப்சைட் ஒன்று இருக்குது. இந்த இவங்களுக்குலாம் தெரியும், ஃபிலிம் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஏதோ ஒரு படத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது சீனாக ஸ்க்ரீன்ஷாட்டாக பிரிச்சிடும். அது தனியாக அப்படி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு என்னென்ன ஃப்ரேமில் என்ன மிஸ்டேக்குன்றான். அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அதுவும் கமர்ஷியல் படம் தான். ஆனால் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல், நீ உள்ளவா லாஜிக்லாம் பார்க்காத, அடுத்த ஒரு 2.5 மணி நேரம் எதையும் யோசிக்காத, ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஜாலியாக படத்தை பார்த்துட்டு போ அப்படின்னு இருக்கக்கூடிய படங்கள் வந்து இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடியவர் தான் நம்ம சுந்தர் சி அவர்கள். அது வந்து இன்னைக்கு இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கு அப்படி. ஆனால் படம் வந்தப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.